ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்ம். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது வெள்ளை கிழிச்சலுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணும், என்னென்ன வச்சு பண்ணணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இன்னைக்கு இது பாருங்கள், இதெல்லாம் நான் அதாவது துளசி, ஓகேங்களா, துளசி, வேப்ப இலை, குப்பமேனி, முருங்கை இலை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெந்தயம், சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நான் பாருங்கள் கோழிக்கு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு உங்கள் கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சாப்பிடாதுங்க, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக அதிகமான சாதம் செஞ்சு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், சரிங்களா? பாருங்கள், எங்கள் கோழி பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா கசப்பு தன்மைன்றது அது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு அதுங்களுக்கு வந்து சாப்பிட கொஞ்சம் இதாகாது. ஏன்னா எங்களுது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பழக்கப்பட்டது, சரிங்களா? எங்கள் கோழி பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பழக்கப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பகல் டைம்லலாம் போடக்கூடாது, நைட் டைம்லும் போடக்கூடாது, சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைமில் போடுங்க. இது சாரி, மதிய டைமில் போடுங்க. மதிய டைமில் போட்டால் தான் பாருங்கள் கடகநாத்து பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு தான் அதுங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குது, சரிங்களா? பாருங்கள் கலர் அந்த கலரில் இருக்கணும், ஓகேங்களா? எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோழிக்கு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக போட்டேன், ஓகேங்களா? இந்த மிக்சிங் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதிகமாக போட்டேன். அதிகமாக போடுறதுனால எங்கள் கோழிங்க வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டது, ஓகேங்களா? பாருங்கள் சாப்பிடுது. எங்கள் கோழிங்க வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சாப்பிட்டுக்குதுங்க, சரிங்களா? இல்லை சாப்பிட்ல இது அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எப்படியும் சாயங்காலத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சாப்பிட்ருங்க, சரிங்களா? நீங்கள் ஐயோ சாப்பிட்லையே அப்படிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு டைம் அதுக்கு சாப்பிடாதுங்க, அதுங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியறதுனால சாப்பிடாது. அதுக்கப்புறம் வந்து அதுங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, இது நல்லது அப்படின்ட்டு தெரியும், சரிங்களா? அதுங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 நாளைக்கு ஒரு டைம் இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி குஞ்சுலேருந்தே நீங்கள் போட ஆரம்பிங்க, சரிங்களா? கோழி குஞ்சுலேருந்தே போட ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்பிடாதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு வந்து அந்த கசப்பு தன்மைன்றது கொஞ்சம் தெரியும். அதாவது நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க இந்த டானிக் வந்து அந்த கசப்பாக இருந்துச்சுன்னா அது குடிக்க வந்து கஷ்டப்படுறாங்களோ அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து அதுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது 10 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் ரெகுலராக கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா அதுங்க ஆட்டோமேட்டிக்காக அதுங்களே சாப்பிட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இது மாதிரி வந்து நேச்சுரலாக, ஓகேங்களா, நேச்சுரலாக கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக நேச்சுரலாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக கோழி ஆரோக்கியமாக வளர்த்தலாம், சரிங்களா? அந்த முடி கொட்டுறதோ இல்லை வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுறதோ அந்த இது எதுவுமே இருக்காது. இந்த தன்மை எல்லாமே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுங்களுடைய காரசாரம் எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஸோ வந்து இதுங்க வந்து கோழிங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சாப்பிடுது பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நான் சில கோழி பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருப்பேன். அது என்னான்ட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது எதுக்கு நான் கட்டி போடுறேன், அந்த கோழி நான் எதுக்கு கட்டி போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக என்னான்ட்டு நான் உங்களுக்கு போடுவேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்.